வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். ஜூன் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை உச்சம் தொட்டதுக்கு அப்புறம் இதுவரை சவரனுக்கு 3240 ரூபாய் தொடர் சரிவில் காணப்படுது. கடந்த 6 நாட்களில் சரிவின் வேகம் தாக்கம் மிக அதிகமாக இருக்குது. இது மேற்கொண்டு தொடர வாய்ப்புகள் அதிகமாக இருக்க சூழ்நிலை. இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 117 ரூபாய் 80 பைசாவாக காணப்பட்டது. 10 பைசா விலை சரிவுடன் 117 ரூபாய் 70 பைசாவாக 8 கிராம் 942 ரூபாய் 40 பைசா காணப்பட்டது. விலை மாற்றம் 80 பைசாவா 941 ரூபாய் 60 பைசாவா காணப்படுது. கடந்த 7 நாட்களில் தங்கத்தோட விலை மாதிரியே வெள்ளியோட விலையும் நம்மளுக்கு கிலோவுக்கு 2300 ரூபாய் சரிவில் காணப்படுது. இது மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்க வேலையில் 24 தங்கத்தோட விலை 1 கிராம் 9742 காணப்பட்டது. 16 ரூபாய் விலை சரிவோட 9726 ரூபாயாக காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 77,936 காணப்பட்டது. 128 ரூபாய் விலை சரிவோட 77,808 ரூபாவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கடந்த 8 நாட்களில் சவரனுக்கு 2772 ரூபாய் சரிஞ்சு காணப்படுற வேலையில் கடந்த 15 நாட்கள், அதாவது ஜூன் 14க்கு பிறகு இது 3550 ரூபாய் சரிவில் காணப்படுது. இதே வேலை அடுத்து 22 தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 8930 காணப்பட்டது. 15 ரூபாய் விலை சரிவோட 8915 காணப்படுது. 22 கேரட்டோட 8 கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் 71,440 காணப்பட்டது. 120 ரூபாய் விலை சரிவோட 71,320 காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியான பற்றி வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. கடந்த 8 நாட்களில் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 22 தங்கத்தோட விலை சவரனுக்கு 2560 ரூபாய் அப்படிங்கிற தொடர் சரிவில் காணப்படுது. இதே வேலை பார்த்தீங்கன்னா ஜூன் 14க்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது என்ன ஆயிருக்குன்னா கடுமையான சரிவில் காணப்படுது. சவரனுக்கு 3240 ரூபாய் சரிஞ்சு காணப்படுது. இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை கடந்த ஒரு வாரமாக எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்குன்ட்டு. அதே போல் இந்த சரிவின் வேகம் தாக்கம் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிறதுக்கான காரணிகள் அதிகமாக உருவாயிருக்கு. அந்த காரணிகளை பார்க்குறப்போ உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும் ஏன் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியுதுன்று. இதற்கு முக்கியமாக தங்கம் விலையானது இந்த வருடத்தில் 30% மேல் உயர்ந்து காணப்படும் வேளையில் இப்பொழுது தொடர்ந்து கடுமையான சரிவில் காணப்படுகிறது. கடந்த 15 நாட்களாகவே சரிந்து கொண்டுள்ளது. குறிப்பாக கடந்த 6 நாட்களில் தங்கத்தின் விலை சரிவை மட்டுமே சந்தித்து கொண்டு வருகிறது. இது மிகப்பெரிய நிம்மதியை அளித்துள்ளது மக்களுக்கு. கடந்த 6 நாட்கள் என்று பார்க்கும்பொழுது கடந்த ஞாயிறுக்கு பிறகு தங்கத்தின் விலையானது ஒரு முறை கூட ஏற்றத்தையே பெறவில்லை. இன்றையும் சேர்த்து அதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் சரிவுகளை ஊக்குவிக்கும் விதமாக உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது தொடர்ச்சியாக சரிவிலேயே நீடிக்கிறது. இப்படி உலக சந்தையிலேயே தங்கத்தின் விலையானது ஏற்றம் சரிவு என்று நீடிக்கும் வேளையில் இந்த வாரத்தில் சரிவின் வேகம் தாக்கும் போன வாரத்தை போலவே அதிகமாக இருக்கும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் நாம் தொடர் சரிவுகளை எதிர்பார்க்கலாம்.